Tell us about yourself. உங்கள பத்தி சொல்ல முடியுமா? எஸ் சார். சார் என் நேம் வந்து சபர்ணாங்க சார். நான் வந்து சங்ககிரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுலேருந்து வரேங்க சார். அண்ட் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து நான் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் அண்ட் நான் இதை 2021 முடிச்சேங்க சார். அண்ட் அபவுட் மை ஃபேமிலி நான் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்க ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து வரேங்க சார். என்னோட ஃபாதர் வந்து ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. மதர் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அண்ட் என்னோட பிரதர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அபவுட் மை ஹாபி, என்னோட ஸ்டடி டைம் இருக்க மிச்ச டைமில் வந்து எனக்கு குக்கிங் பண்ணுவேங்க சார். அது இல்லாமல் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் மதர் இருக்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்க சார். அச்சா, குட். எங்க கோவிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவீங்களா? எஸ் சார். வெரி குட். எஸ் சார். இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் கோவில் ரொம்ப தூரம் இருக்குதா, பக்கத்துல இருக்குதா? சார் இங்கே இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க சார். அது இல்லாமல் இங்கே 4 to 5 கிலோமீட்டர்ஸ்லையும் ஃபேமஸ் திருச்செங்கோடில் ஃபேமஸாக இருக்க டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போவேங்க சார். எக்ஸலண்ட், குட். படிச்சது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இல்லையா? சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. எஸ் ஆர்கானிக் சார். கெமிஸ்ட்ரி என்றால் என்ன? சார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது வந்து கார்பனோட காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கிறது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோங்க சார். கெமிக்கல் ரியாக்ஷன் என்றால் என்ன? சார் கெமிக்கல் ரியாக்ஷன்னா ரெண்டு ரெண்டு ரியாக்டண்ட்டை வந்து ரியாக்ட் பண்ண வச்சு ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து ரியாக்ட் பண்ண வச்சு ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து கொண்டு வருவோங்க சார். அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு HCl வந்து வேணும் அப்படின்னா 2H + Cl2 gives 2HCl அப்படின்னு சொல்லுவோங்க சார். ஸோ இதுதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் அல்லது சங்ககிரி அந்த பக்கம்லாம் இருக்கக்கூடிய ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருக்கிறதா? எஸ் சார். மேட்டூர் சேலம். மேட்டூர் எஸ் சார். கெமிக்கல்ஸ்னு ஒன்று இருந்தது இல்லை, அது பில்லியா? சார் அதை பற்றி எனக்கு தெரியலைங்க சார். பட் நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். ஒரு நிமிஷம். மேட்டூர் இப்போ ஒருவேளை டிவால் ஆயிருக்குமோ தெரியல. மேட்டூர் கெமிக்கல் ஷேர் பிரைஸ் கூட போடுறாங்க. Chemplast Sanmar. As of March 28, 2025, Chemplast Sanmar Limited, which was manufacturing facilities in Mettur, Berigai, and other locations, had a current share price of 593 rupees. Yeah. So, இது திடீர்னு இந்த கேள்வி என் மனசுல வந்துச்சு. அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஏதான கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதா இல்லையா, எஸ் சார். அது நான் தெரிஞ்சுக்கிறது. அப்டேட் பட் பண்ணிக்கிறேங்க சார். எஸ் சார். வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ பேங்கிங் என்றால் என்ன? உங்களுக்கு எந்த பேங்கில் அக்கவுண்ட் இருக்கிறது? சார் பேங்க் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்க சார். ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க் கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எந்த பப்ளிக்குக்கெல்லாம் நீட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். அண்ட் குட். என்னோட எஸ் சார். என்கிட்ட வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க சார். கனரா பேங்க்ல வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்கேங்க சார். குட். கனரா பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். குட். எஸ் சார். ஸோ கனரா பேங்க் சேர்மன் எம்டி பேர்லாம் தெரியுமா, தெரியாதா? பிரபாகரன் பிரபாகரன். ஓகே. கனரா பேங்க் மிஸ்டர் நம்ம பிரபாகரன். நம்ம யூபிஐ உடைய எம்டி பேர் என்ன? ஸ்ரீமதி ஏ மணிமேகலை. வெரி குட். Yes, ஸோ sir. யூபிஐ Yes, sir. அத பத்தி அண்மையில என்னென்ன நியூஸ் படிச்சீங்க? Have you read some news about UBI? இல்லைன்னா பேங்கிங் நியூஸ் ஏதாவது படிச்சீங்கன்னா சொல்லுங்க. சார் நான் அந்த மாதிரி படிக்கலைங்க சார். பட் யூபிஐயோட ஹிஸ்ட்ரிஸ், யூபிஐ ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அவங்க கொடுக்குற சர்வீசஸ் பற்றியெல்லாம் படித்தேங்க சார்.
இல்லை அது இது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எஸ் சார். google.co.in போட்டுட்டு இந்தியா எஸ் சார். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இன் ரீசன்ட் நியூஸ். Here is a summary of some recent in recent news, Union Bank of India has been involved in several legal matters. Ayyo, negative, including a case where NCDRC held the bank liable for deficiency in service regarding unauthorized transactions and a plea to transfer a probe in the Valmiki Corporation scam to CBI. Here is a summary of some recent news related to Union Bank of India. இது வந்து அப்கோர்ஸ் உங்களை கேட்க மாட்டாங்க, ஏன்னா நெகட்டிவா இருக்குது. எஸ் சார். Here is a summary of recent news related to Union Bank of India. Zero liability for customers. National Consumer Disputes Addressal Commission held Union Bank of India liable for deficiency in service, stating customers have zero liability for unauthorized transactions that occur without their fault. Valmiki Corporation scam from Karnataka High Court rejected a plea to transfer a probe into CBI. Union Bank's plea to transfer a probe. வேண்டாமா, இது எல்லாமே ரொம்ப நெகட்டிவா இருக்குது, இது வேண்டாம், எஸ் சார். இதை விட்டுடலாம். எஸ் சார். What is the share price of Union Bank roughly? Sir, today the share price is 120 rupees per share. Very good. Excellent. So, share price ஏறினா நல்லதா ஒரு பேங்க்குக்கு, share price இறங்கினா நல்லதா? சார், ஷேர் ப்ரைஸ் இறங்குனா நிறையா பேர் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சார். ஸோ பட் ஒரு பேங்க் நல்லா இருக்குங்கிறதுக்கு இண்டிகேஷன் வந்து எஸ் சார், ஒரு இண்டிகேஷன் கம்பெனி ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தான். எஸ் சார். ஏன்னா அப்பதான் அது வந்து அதோடைய மதிப்பு உயருதுன்னு சொல்லுவாங்க. எஸ் சார். ஸோ அந்த மாதிரி சொல்லணும். வெரி எஸ் குட். சார். உங்க அப்பா வந்து இஸ் இன்வால்வ்ட் இன் ஃபைனான்சிங். எஸ் சார். Did you ask him what are the risks involved in financing industry? Yes, sir. Sir, can I explain the risk involved in financing business? Yeah, இப்படி கேட்டா அதான் அர்த்தம். Yes, sir. சார், ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ரெக்கவரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். பிகாஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து யூஸ்வலாக டிராக்டர்ஸ்க்கும் க்ரஷர்ஸ்க்கு மட்டும்தான் லோன்ஸ் கொடுக்குறோங்க சார். ஆனாலுமே வந்து அதை ரெக்கவர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் நாங்கள் உடனே போயிட்டு நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்குன்றதுக்காக போயிட்டு அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டு வர முடியாதுங்க சார். ஸோ நம்மளுமே அந்த பர்சன்ஸ்க்கு வந்து டைம் கொடுத்து அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் டைம் கொடுத்து ஆகணும். ஸோ அந்த பீரியட்ல வந்து அந்த இன்கம் வந்து எங்களோட கம்பெனிக்கு வராததுனால அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க சார். அண்ட் இப்போ ரீசெண்டாக நாங்கள் மோஸ்ட்டாக வந்து திருவண்ணாமலை சைடு அந்த சைடு வந்து லோன்ஸ் கொடுத்துருக்கனால இப்போ உங்க வந்து ரொம்ப ஹெவி ரெயின் வந்ததுனால இந்த க்ரஷர்ஸ்லாம் வந்து தண்ணிலேயே மூழ்கிற சிச்சுவேஷன் வந்ததுனால அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எங்களால் லோன்ஸ் திருப்பி டியூ பேமெண்ட் வந்து வாங்க முடியலைங்க சார். ஸோ அந்த மாதிரி இருக்கு. சார், க்ரஷர்ஸ்னா இந்த கல் உடைக்கிற மிஷின்ஸ் இருக்கும் இல்லைங்க சார், இந்த மலை கல்லெல்லாம் உடைக்கிற மிஷின் இருக்கும் இல்லைங்க சார், அந்த மாதிரி அதுவே உடைக்குமாக்கும். எஸ், அதை ஆப்ரேட் பண்ணி உடைப்பாங்க சார், அந்த கல்லெல்லாம் உடைப்பாங்க. அதாவது மலையை உடைக்கிறாங்களா? எஸ் சார், மலையை நார்மலா இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு தான் வெடிப்பாங்க. எஸ் சார், அதுல இருந்து பிரேக் ஆகுற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து மிஷின் மூலமா தானே பிரேக் பண்ண முடியும். ஸோ அப்படியா? வெரி குட், வெரி குட். ஸோ அந்த மாதிரி செய்வது நம்ம எக்காலஜிக்கு நல்லதா கெட்டதா? சார், கெட்டது தாங்க சார். குட், இவ்வளவு ஃப்ராங்கா பேசிட்டேன். வெரி நைஸ், பரவாயில்ல, குட். ஆமா, இப்ப ரீசெண்டா நடந்த எர்த்குவேக் பத்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
சார் ரீசெண்டா வந்து மியான்மர், தாய்லாந்துல எர்த்குவேக் நடந்ததுங்க சார். அதுல வந்து அரவுண்ட் 1000 பீப்பிள்ஸ் வந்து இறந்துட்டாங்கங்க சார். ம். அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி அரவுண்ட் 7. ஐம் நாட் ஷுர் அபவுட் த ரேட். பட் அந்த ரேட்ல தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். 7.2 ரைட்டர் ஸ்கேல் எஸ் சார். அப்படின்னு சொன்னாங்க. எது நிஜமோ தெரியல. பட் கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுக்கணும் நீ. ஏன்னாக்க உனக்கு வந்து உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன் சம்பந்தமாக இருக்கிறதுனால நீ எஸ் சார். கொஞ்சம் படிக்க வேண்டும். எஸ் சார். குட். மியான்மார். மியான்மாரை பத்தி பார்த்தா இங்க என்ன போடுறாங்க, ஒரு நிமிஷம். யா ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா? சார் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் அவங்க வந்து 47th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா சார். குட். ஹூ இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன்? Sir, sorry sir, I'm not aware of it, but I will update myself about the news, Very sir. good. You are from Tamil Nadu. Can Yes, you sir. tell me the name of 5 Tamil Nadu ministers and their cabinets? Yes, sir. First, Sports Minister Mr. Udayanidhi Stalin. Finance Minister Thangam Tennarasu. Mr. Thangam Tennarasu. Then for Education Minister Anbil Mahesh, Mr. Anbil Mahesh Poyyamuli. And Chief Minister is Mr. M.K. Stalin, and Deputy Chief Minister is Mr. Udayanidhi Stalin, sir. Good. Not bad. Can you tell me the name of 5 union ministers? Yes, sir. So first, Union Minister of Defense. Union Minister of Defense is Mr. Rajnath Singh. Union Finance Minister is Miss Srimati Nirmala Sitaraman. And for Agriculture Minister Shri Shivraj Singh Chauhan. Union Minister of Education is Mr. Dharmendra Pradhan. சரி, நீங்க வந்து இந்த இன்டர்வியூக்காக என்ன எல்லாம் படித்திருக்கிறீர்கள்? எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் பற்றி நான் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ், அடுத்து எங்களோட என்னை பற்றி எங்களோட பேக்ரவுண்ட் பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணேங்க சார். அண்ட் செகண்ட் வந்து நெக்ஸ்ட் இது ஒரு பேங்கிங் இன்டர்வியூனால பேங்கிங் நாலேஜஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காக நிறைய பேங்கிங் டேர்ம்ஸ் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேங்க சார். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங்ல வந்து ப்ரொவைட் பண்ற ஸ்கீம்ஸ் அண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ற ப்ராடக்ட்ஸ் பத்தி வந்து படிச்சேங்க சார். அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் இல்ல பேங்கிங்க்கும் எஸ் சார் பேங்கிங்க்கும் மற்ற வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சப்போசிங் ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, ஒரு துணி கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் பேங்கிங்க்கும் என்ன வித்தியாசம்? சார் பேங்க்ல வந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் சார். பட் அவங்க கிட்ட வந்து நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து வாங்குவோம் அந்த மாதிரிங்க சார். குட். பரவாயில்ல. குட் குட் குட். எக்ஸலண்ட். ஸோ உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமா? எஸ் சார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுவியா, ஸ்கூட்டர் ஓட்டுவியா? சார் நான் ரெண்டுமே ஓட்டுவேங்க சார். அப்படியா? கிரேட். எக்ஸலண்ட். வாட் அபவுட் கார் டிரைவிங் தெரியுமா? தெரியும் சார். எஸ் சார். எக்ஸலண்ட். வெரி குட். என்னம்மா கார்லாம் ஓட்டுவோமா? சார் நான் கத்துக்கிட்டது வந்து அந்த நேம் எனக்கு சாண்ட்ரோ, கார் நேம் சாண்ட்ரோ. பட் அது என்ன கம்பெனின்னு தெரியலங்க சார். பட் கம்பெனி தெரிய வேண்டாம். சாந்த்ரோ கார் ஓட்டுவியா? எஸ் சார். தென் இப்போ வீட்ல வந்து டஸ்டர் வந்து ஓட்டுவீங்க சார். டஸ்டர்னா அது மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி பேர் என்ன? ரெனால்ட். வெரி குட். இப்ப இந்த ஆட்டோமொபைல் பத்தி நியூஸ் என்ன, அமெரிக்கா நியூஸ் என்ன சொல்லுது? என்னமோ வரி போடுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதனால இந்தியாவுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? சார் அவங்க வந்து இப்போ பைலேட்ரல் டாக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு இருக்குங்க சார். ஆக்சுவலா அமெரிக்கனோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்தியா வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் வந்து டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சார். அண்ட் தென் அவங்க வந்து அதை ரிவைஸ் பண்ண சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க சார். ஸோ அதோட டாக்ஸ் வந்து 2 கண்ட்ரீஸ்க்கும் இப்போ போயிட்டு இருக்குங்க சார்.
குட், எக்ஸலண்ட். நம்ம எஸ் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார் கம்பெனி பேர் சொல்ல முடியுமா? மஹேந்திரா, ஆ எஸ் டாடா மோட்டார்ஸ், ஆ ரெனால்ட் ஆ அண்ட் அசோக் லைலன் கூட சொல்லலாம். சார் எஸ் சார் அசோக் லைலண்ட். பட் அது லாரி ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கு வரணும் இல்ல, அப்படின்னா நீங்க கார் ஆட்டோமொபைல்ஸ், நான் ஆட்டோமொபைல்ஸ் தாங்க. சரி, பரவாயில்ல. கரெக்ட் கரெக்ட். சாரி சார், நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். குட், எக்ஸலண்ட். Why should we select a Sabarna? எஸ் சார். சார் சார் ஆக்சுவலாக இதோட செலக்ட் எஸ் சார். பண்ணலன்னா வேணாம் சார் விட்டுருங்க அப்படிங்கிறியா? சார் ம் நோ சார். ம் So you can select me, and ம் I have an explanation for it, sir. ம் And yes, sir. So first வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நேமே வந்து யூனியன் பேங்கோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்றது தாங்க சார். அண்ட் நாங்கள் கோத்ரூ பண்ணி வந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து எல்பிடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததை வந்து நான் பார்த்தேங்க சார். ஸோ இது ம் மூலியமா நான் என்ன சொல்றேன்னா, இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸரோட மெயின் ரோலே வந்து லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கிட்ட அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேங்கிங் ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் ம் எல்பிஓட முதல் ரோல் அப்படின்னு ம் நான் சொல்வேங்க சார். ஸோ ம் வந்து என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னால் வந்து ஒரு பர்சன் கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி பேங்கிங் ப்ராடக்ட்ஸை வந்து என்னால் அவங்க நாலேஜ்க்கு கொண்டு போக முடியும் சார். ஸோ ம் இது மூலயமா நான் பேங்கிங் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவேன், பேங்க்கோட பிஸ்னஸை வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் சார். ஸோ ம் நீங்கள் இந்த ரீசனுக்காக என்னை நீங்கள் ஹையர் பண்ணலாங்க சார். குட். ஸோ மொத்தம் எத்தனை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது நம்ம நாட்டில்? எஸ் சார். சார் மொத்தம் 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குங்க சார். வெரி குட். எவ்வளவு ஆர்ஆர்பிஸ் இருக்குது? சார் மொத்தம் 43 ஆர்ஆர்பிஸ் இருக்கு. ஆர்ஆர்பிக்கும் கமர்ஷியல் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்? சார் கமர்ஷியல் பேங்க் வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து எல்லா செக்டார்ஸ்லையுமே வந்து ஈக்குவலாக இருக்குங்க சார். ஸோ ம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், எம்எஸ்எம்பி செக்டார்ஸ், ரீட்டைல் ம் லோன்ஸ், அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ், அந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லையுமே அவங்களுக்கு இருக்கும். பட் ஆர்ஆர்பியோட மெயின் மோட்டிவே ரூரல் கம்யூனிட்டிஸ்க்கும் அக்ரிகல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வந்த பேங்க் தான் ஆர்ஆர்பிங்க சார். குட். ஆர்ஆர்பிஸ் ப்ரையாரிட்டி செக்டாருக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் பண்ணணும்? சார் 75% சார். வெரி குட். நவ் ரிசர்வ் பேங்க்னா என்னம்மா? சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது வந்து இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம்ஸ் ரெகுலேட் பண்ணுற ஒரு சோல் ரெகுலேட்டர் சார். ம் அண்ட் ஆர்பிஐ வந்து 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அண்ட் இதை ம் ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி பேர் ஹில்டன் யங் கமிஷன் கமிட்டி. அதெல்லாம் வேண்டாமா, ஹிஸ்டரிலாம் எஸ் சார். சொல்லவே சொல்லாது. ஓகே ஸ்ட்ரெயிட் அவே ஓகேங்க சார். ஆர்பிஐ கவர்னர் யாரு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதை எஸ் மட்டும் சார். சொன்னா போதுமானது. முக்கியமா மானிட்டரி பாலிசி கமிட்டி பத்தி சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். எஸ் சார். சார் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம இந்தியாவில் இருக்க பேங்கிங் சிஸ்டம்ஸோட சோல் ரெகுலேட்டருங்க சார். அண்ட் த கரண்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்து மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அண்ட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குங்க சார். அண்ட் இவங்களோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க கரன்சிஸை இஷ்யூ பண்ணுவாங்க சார். அண்ட் செகண்ட் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக நம்ம கண்ட்ரியில் இருக்க மணி சர்க்குலேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க சார். அப்புறம் இன்னும் முக்கியமானது விட்டுட்டே, பேங்கர்ஸ் பேங்க், They பேங்கர்ஸ் are டு the bankers bank, and they are banker to the government, and they are the lender of last resort. அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். Yes, sir. வெரி குட். பேங்க்ஸ் எவ்வளவு ஆர்ஆர்பி, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ப்ரையாரிட்டி செக்டாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் It's a அட்வான்சஸ்? public sector bank of 40%, sir. வெரி குட். பப்ளிக் செக்டார் இல்லை, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். Yes, sir. வெரி குட், கரெக்ட். ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஃபேமஸ் விமன் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? சார் ஸ்ரீமதி அருந்ததி பட்டாச்சாரியா எஸ்பிஐல. சேர்மனாக இருந்தாங்க. எஸ் சார், எஸ்பிஐ சேர்மனாக இருந்தாங்க சார். குட். அப்புறம் தென் ஸோ கரண்ட் உங்க எஸ் பேங்க் சார். பேரே சொல்ல, மணிமேகலை. எஸ் சார், எம்டிஎன்சி ஆஃப் யூனியன் பேங்க் ஸ்ரீமதி ஏ மணிமேகலை. குட். Now, எஸ் can சார். you tell me the business figures of UBI as on 31/12? Yes, sir. Total business figures is 21 lakh 65,000, 21 lakh 65,000 crores Hmm. approximately.
அண்ட் டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 9 lakh crore approximately, sir. And advances வந்து 12 lakh crore. குட். பேங்க்ல ஏமா நம்மலாம் டெபாசிட் பண்றோம்? சார் பேங்க்ல வந்து நம்ம ஏன் டெபாசிட் பண்றோம்னா, வீட்ல வந்து நம்ம அமௌண்ட் வச்சிருக்கிறது வந்து சேஃப் கிடையாதுங்க சார். ஃபர்ஸ்ட் மேபி அது வந்து ஸ்டோல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லா டைமுமே வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம வீட்ல வச்சுட்டு நம்ம வீட்லயே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். ஸோ அந்த மணிக்கு வந்து ஒரு ஸ்டோல் ஆகிறதுக்கு இல்ல, ஸ்டீல் ஆகிறதுக்கு. எஸ் சார். எஸ் சார். திருட்டு போறதுன்னு சொல்லிட்டு போயிடேமா, களவு போறதுக்கு காரணமா சொல்லு. சார் தென் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க சார். அண்ட் செகண்ட் திங் வந்து அது சம்டைம்ஸ் அது அந்த அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணும்போது சம் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பேங்க் வந்து சேவிங்ஸில் போடும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். ஸோ இன்ஸ்டன்ட் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அங்கே போட்டால் நம்மளுக்கு மணி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும் சார். அது செகண்ட் ரீசன். அண்ட் நம்மளால வந்து எல்லா டைமுமே அந்த அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து தேவை அப்படின்னா ஃபுல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து ஏடிஎம் மூலமா டைரக்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். நம்மளுக்கு எப்போ வேணும்னாலும் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்னும் சொல்லணும், டிஐசிஜிசி கவரேஜ் அப் டு 5 lakhs. எஸ் சார், அப் டு 5 lakhs வரைக்கும் பேங்க் ப்ரொவைட் பண்றாங்க சார். ஸோ நம்மளுக்கு சேஃப்டிக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம். எஸ் சார். குட், எக்ஸலன்ட். எஸ் சார். சங்ககிரி எஸ் சார். இருக்கக்கூடிய ஃபேமஸ் உமன் பெயர் என்ன? எங்க அம்மான்னு சொல்லாது, மற்றவங்க பேர் சொல்லு. ஃபேமஸ் பாலிட்டிஷியன், பிசினஸ் உமன் யாரும் இருக்காங்களா? சார் பொலிட்டீஷியன் வந்து மிஸ்ஸஸ் பொன் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே பார்ட்டியில இருக்கவங்க இருக்காங்க சார். வெரி குட், அது போதும். அவங்க இப்ப என்ன மினிஸ்டரா இருக்காங்களா இல்லையா? சார் இப்போ கரண்டா அவங்க இல்லைங்க சார். கரண்டா மினிஸ்டர் இல்ல, பரவாயில்லை. தட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லா சமயமும் மினிஸ்டர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப அட் ரேண்டம் क्वेश्चन ஃபார் யூ. எஸ் சார். ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் என்றால் என்ன? அதை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்னா பேங்கிங் சர்வீசஸை வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸுமே அவைல் பண்ணிக்கணும். ஈவன் லாஸ்ட் மைலில் இருக்க பீப்புள்ஸ்க்கு கூட பேங்கிங் சர்வீசஸை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போகிறது தான் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் சார். ஒரு நிமிஷமா, ஒரு கால் வருது, ஒரு நிமிஷம். எஸ் சார். ஹலோ, எஸ் ப்ளீஸ். அனுப்பிச்சிட்டேன். இல்ல, இப்ப நான் வந்து இருக்கிறது கனடால இருக்கேன். நீங்க ஏதாவது பேசுறதுன்னா வாட்ஸ்அப் மூலமா தான் பேசணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி, இன்னைக்கு நைட் டைம்ல பேசுறேன். ஒரு 11 மணி 12 மணி 10 மணி 11 மணிக்கு மேல பேசுறேன். தேங்க்யூ. இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். What are the schemes adopted by government for financial inclusion? சார் ஃபர்ஸ்ட் 2014 வந்து ஜன்தன் யோஜனா வந்து கொண்டு வந்தாங்க சார். ஸோ இது மூலியமா எந்த பேங்க்லயும் அக்கௌண்ட் இல்லாத பர்சன்ஸ் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் வந்து 0 பேலன்ஸ்ல ஓபன் பண்ணிக்கலாம் சார். அண்ட் இந்த அக்கௌண்ட்ல வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப் டு 10,000 rupees வரைக்கும் இதுல ப்ரொவைட் பண்றோங்க சார். அண்ட் இதுல வந்து அடிஷ்னலா 2 இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோங்க சார். ஒன்னு வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அண்ட் இன்னொன்னு வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா. அண்ட் அடுத்து இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு ரூபே கார்ட்ஸ் வந்து தருவாங்க சார். ரூபே ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து தருவாங்க சார். வெரி குட். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சுபர்ணாவா சபர்ணாவா? சார் சபர்ணா. சபர்ணா, how old are you? 30 years, na? Sir, 23. 23 only. Acha. Yes, sir. Yeah. நாங்கள் ஏன் சபர்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலக்ட் செய்ய வேண்டும்? சார் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்ல வந்து நம்ம இருக்கணும்னா கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் சார். ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்வேன். என்னால் ஈஸியாக ஒரு பர்சன்ட்டை கம்யூனிகேட் பண்ணி
என்னால பேங்கிங் ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் சார். ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்றது மூலமா பேங்க்கோட பிசினஸ வந்து என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும் சார். ஸோ இந்த ரீசன்க்காக என்னைய நீங்க கண்டிப்பா ஹையர் பண்ணலாம் சார். அண்மையில் பார்த்த திரைப்படத்தின் பெயர் என்ன? அந்த திரைப்படத்தின் ஹீரோ யாரு? ஹீரோயின் யாரு? கதை என்ன? சார் ரீசென்ட்டா நான் 6 மந்த்ஸா எந்த மூவிஸும் பார்க்கலைங்க சார். ஸோ அதனால எனக்கு எதுவும் கரெக்ட்டா ஸ்ட்ரைக் ஆகலைங்க சார். ஐயையோ! தியேட்டர் பக்கமே போலையா? சார் நோ சார். ரொம்ப எக்ஸாம்ஸ் இருந்துட்டே இருந்ததுங்க சார். வீக்லி எக்ஸாம்ஸ் இருந்துட்டே இருந்ததுனால இந்த டைம் அமையவே இல்லைங்க சார். தியேட்டர் இருக்குதா சங்கரியில? சார் எஸ் சார். என்ன தியேட்டர் இருக்குது பேரு? சார் சரவணா தியேட்டர், அப்புறம்? முருகன் தியேட்டர் 2 தியேட்டர் இருக்குங்க சார். ஆமா. இப்ப என்ன திரைப்படம் ஓடுது அங்க? சார் அந்த நாலேஜ் அதுவும் தெரியலைங்க சார். பட் நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். சரி, பரவாயில்ல. குட். சங்ககிரி வந்து முனிசிபாலிட்டியா, கார்ப்பரேஷனா? சார் இப்ப ரீசென்ட்டா நேத்து தான் டவுன் பஞ்சாயத்தா சேஞ்ச் பண்ணாங்க சார். அப்படியா? அச்சா சார் நாட் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத் நாட் இட் இத வந்து எனக்கு தமிழ்ல நான் படிச்சேங்க சார். அது நகராட்சியா மாத்திட்டாங்க. பட் இங்கிலீஷ்ல அது என்னன்னு நகராட்சினா கார்ப்பரேஷன். எஸ் சார். எஸ் சார். அச்சா, குட் குட். கார்ப்பரேஷனா மாறி போச்சா? அப்படின்னா எஸ் சார். பெருசாயிடும். அப்ப இன்னும் எஸ் சார். டாக்ஸ் எல்லாம் அதிகமா போடுவாங்க. சார் எங்களோடது வில்லேஜ் பஞ்சாயத்து தாங்க சார். பட் நாங்க வந்து சங்ககிரியிலே இல்ல. சங்ககிரி டு திருச்செங்கோடு போற வழியில இருக்க ஒரு சங்ககிரி தாலுக் தாங்க சார். மெயின் சங்ககிரியிலே நாங்க இல்ல. வெரி குட். திருச்செங்கோடு இருக்கும் இறைவனின் பெயர் என்ன? சார் ஃபேமஸா அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் வந்து திருச்செங்கோடுல இருக்குங்க சார். அது எப்பொழுது கட்டப்பட்டது? ஏதாவது ஐடியா இருக்கா? சார் நோ சார். நான் அப்டேட் பண்ணிக்கிறேங்க சார். எனக்குமே தெரியாது. நானும் 4, 5 வாட்டி போயிருக்கேன். பட் ஞாபகம் இல்லை. எஸ் சார். வெரி குட். நல்லதாமா ஆன்சர் பண்ற. உனக்கு ஏன் கொடுக்க எஸ் சார். கூடாது? கொடுக்கணும். பார்ப்போம். எல்லாம் இறைவன் விட்ட வழி. எஸ் சார். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ. குட் ஜாப்.